ஆனா சந்தையில வந்ததுல நீங்க டாப் குவாலிட்டின்னு சொன்னீங்க. ஆமாங்க. டாப் குவாலிட்டினா என்னங்க? இது என்னென்ன ஸ்பெஷல்லாம் இருக்கு? மாடு எப்படிங்க? டாப் குவாலிட்டிங்கிறது இங்க பல்லு பாருங்கண்ணா. பல்லு பாத்தீங்கன்னா இந்த மாடு பல்லு வந்து 2 பல்லுங்கண்ணா. ஓ 2 பல்லு. ஆமாங்க, பல்ல பாருங்க. நம்ப முடியலையே. ஆமா 2 பல்லுங்க. 2 பல்ல பாருங்க. மடி வந்து ஹைட் வெயிட் மாடு. சரிங்க. அடி செட் பாருங்க, ஈத்து மாடாட்ட மடி. உங்களுக்கு மேல அதுக்கு மாடு. ஆமாண்ணா, மாடு நம்ம ஜெகஜாண்டிக்கா இருக்கும்ண்ணா. நம்ம செலக்ஷன் பாத்தீங்கன்னா இப்படிதாங்கண்ணா. எல்லா மாடு இப்படி வந்துடாதுங்கண்ணா. சரிங்க. 2 பல்ல பாருங்க, மடி செட் எப்படி இருக்குண்ணா. இன்னும் டைம் இருக்குண்ணா. இன்னும் டைம் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் பிடிக்கும். இப்ப கட்டு போடாது. தலைச்சங்கடையில ஒரு 20 லிட்டருக்கு மேல கறக்கக்கூடிய உறுதி. ஆமாங்க, கன்ஃபார்மா கேரண்டியா சொல்லலாங்கண்ணா. சரிங்க. இது என்ன பட்ஜெட் வந்துச்சுங்க? அண்ணா இது பட்ஜெட் 1 ரூபாய் தாண்டிச்சுங்கண்ணா. 1 லட்சம் தாண்டிடுச்சு. ஆமாங்க. சரிங்க. ஆனா பணத்தை சேர்த்துறதோட மாடு இந்த மாதிரி அமைக்கணுங்கண்ணா. மாடு பாருங்க என்ன குவாலிட்டி. இது எப்படி கவனிப்புலாம் எப்படிங்க? ஆனா இது பாத்தீங்கன்னா எல்லாம் சுழி சுத்தங்க. சுழி பாத்தீங்கன்னா இங்க ஒரே சுழிதான் இருக்கு. இங்கேயும் ராஜா சுழியோட இருக்கு. 2 பல்லு கிடாரில வந்து அமைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. மாடு குவாலிட்டியில கொம்பு டைப்ல மழை வெயில் எல்லா கிளைமேட்டும் அடாப்ட் ஆகும். எல்லா கிளைமேட்டுக்குமே வச்சுக்கலாங்கண்ணா. பண்ணைக்காகட்டும் வீட்டுக்காகட்டும் இந்த ஒரு மாடு வச்சிருந்தா போதும், ஒரு குடும்பத்தையே தாட்டும். நல்ல குவாலிட்டியான மாடுங்க. மாடு நம்ம எதுவுமே நம்ம பொய் சொல்றது இல்ல, லைவா பாருங்க நீங்க. மாடு குவாலிட்டியில எப்படி இருக்கு, 2 பல்லுல எப்படி இருக்குன்னு பாருங்க. மாடு வளர்ப்பு எப்படி இருக்குன்னு பாருங்க. 2 பல்லுன்னா நம்பவே முடியல. யாருனாலையும் நம்ப முடியாதுங்கண்ணா. காம்பு பாத்தீங்கன்னா ஈத்து மாடாட்டு இருக்குண்ணா காம்பு. சரிங்க. நல்ல என்ன பாத்தீங்கன்னா பை லூஸ் இருக்கு பாருங்க. பை இன்னும் ஒரு 10-15 நாள் ஆகும் கட்டு போடுறதுக்கு. கறவை பாத்தீங்கன்னா ஒரு 20 தாண்டி தான் கறக்கும். 20 தாண்டி. ஆமாங்க. கேரண்டி கொடுக்கலாம். கேரண்டியா கொடுக்கலாங்க. கேரண்டி இந்த மாட்டு கேரண்டி கொடுக்கலாம். ஓ ஓகே ஓகே.